Chudava, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. அம்மா, நீ காலேஜ் போகணும்ல? பரவாயில்ல, நான் கோயிலுக்கு வந்துட்டு அப்புறம் காலேஜ் போறேன். இல்ல நோ, காலேஜுக்கு லேட் ஆயிடும். நீ போ, நான் போய்க்கிறேன். உனக்கு எப்படிக்கா இவ்ளோ தைரியம் வந்துச்சு? நீ சுந்தர பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறேன்னு எனக்கு தெரியும். என்னால அங்க ஒருத்தர் சாக பொழைக்க கிடக்குறாரு. நான் போய் அவரை பார்க்க கூடாதா? அக்கா வேணாக்கா, பூக்கா. நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியானு? நான் இப்ப போய் அவரை பார்க்க போறது அவர் மேல உள்ள காதல்னால இல்ல. எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு அனு. என்னால அங்க ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது எனக்கு என்ன, நான் எப்படி இருக்க முடியும்? அவரோட மனசை மாத்தாம இந்த பிரச்சனை முடியவே முடியாது. நாளைக்கு திரும்பவும் அவர் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டாருன்னா, அது விபரீதமா முடிஞ்சிருச்சுன்னா, அந்த பாவம் வாழ்க்கை முழுக்க என்ன துரத்தும். அவர் என்ன மறந்து மனசு மாறினாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அனு. வேணாக்கா, இது வேற ஏதாவது புது பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ப்ளீஸ் அனு, இந்த சந்தர்ப்பத்துல நான் அவரை பார்த்து பேசி ஆகணும். இல்லைன்னா தான் பிரச்சனை வேற விதமா போய் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட போய் பேசிடுறேன். அக்கா, நீ தனியா அங்க போக வேணாம், நானும் கூட வரேன். என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். என்ன நீ ஜெயிச்சுதான் நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கியா? இப்போ நான் தான் ஜெயிச்சேன். எப்படியாவது இந்த 1 மாசத்துக்குள்ள என்ன வேலையை விட்டு தூக்கலான்னு சேலஞ்ச் பண்ண. அது உன்னால முடியல. நேத்தியோட கரெக்டா 1 மாசம் ஆயிடுச்சு. நான் வேலையில இருந்த வரைக்கும் உன்னால என் மேல ஒரு தப்பு கூட சொல்ல முடியல. நான் நினைச்சா ரிட்டையர் ஆற வரைக்கும் உன் கம்பெனிலே இருந்திருக்கலாம். ஆனா உன்ன மாதிரி இறக்கமே இல்லாத ஒருத்தன் கிட்ட வேலை பார்க்க பிடிக்காம தான் நான் இப்ப ரிசைன் பண்றேன். என்ன சொன்ன? என்ன மாதிரி ஒரு பொண்ணாலதான் உன் தம்பி பாய்சன் சாப்பிட்டாரா? என்ன பத்தியோ இல்ல மத்த பொண்ணுங்க பத்தி பேச உனக்கு என்ன அருகதை இருக்கு? உன்னை பெத்தவளும் பொண்ணுதான், உன் கூட பிறந்தவளும் பொண்ணுதான். முதல்ல பொண்ணு கிட்ட எப்படி மரியாதையா பேசணும்னு பழகிக்கோ. மனுஷங்களை நேசிக்க கத்துக்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உயிருக்கு போராடின உன் தம்பிய நீ எப்படி காப்பாற்றணும்னு நினைச்ச? உன்ன மாதிரி ஒரு கல்நெஞ்சக்காரனுக்கு எப்படி அப்படி ஒரு மனசு வந்துச்சு? சக்தி, பரவாயில்லையே, ஒரு பொண்ணோட பேரு உன் வாயில இருந்து வந்துச்சு. குட், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் உன்கிட்ட தெரியுது. நான் உனக்கு பயந்துட்டோ இல்ல நீ என்ன ஏதாவது அவமானப்படுத்துவியோன்னு இந்த வேலையை நான் ரிசைன் பண்ணல. உன்கிட்ட வேலை பார்த்து வர காசுல என் அப்பா அம்மாக்கு ஒரு சொட்டு தண்ணி வாங்கி கொடுக்கறது கூட நான் அவமானமா ஃபீல் பண்றேன். அதுக்காக தான் இந்த ரெசிக்னேஷன். இனிமே இந்த ஜென்மத்துல உன் நிழல கூட நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம்.
ரன்பீர் எங்க இருக்க? ஓகே, வரும்போது நல்ல ஜூஸா பார்த்து வாங்கிட்டு வா. இங்க சக்தி மேடம் நிறைய பேசி ரொம்ப டயர்டா இருக்காங்க. அப்புறம் ஒரு குட் நியூஸ்யா, நம்ம கம்பெனியை விட்டு ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு ஒளிஞ்சது. அதுக்கு ஈவினிங் ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிடு, எல்லா எம்ப்ளாயீஸும் வரணும். என்ன சொன்ன? என்கிட்ட வேலை செஞ்சு வாங்குற காசை அவமானமா நினைக்கிறியா? உன்ன மாதிரி ஆளுங்க எங்க போனாலும் என்ன மாதிரி முதலாளிங்க கிட்ட தான் வேலை பார்க்கணும். நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்காக இனிமே நீ எங்க வேலை பார்க்கற நானும் பார்க்கறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ எங்க போனாலும் உனக்கு வேலை கிடைக்க விட மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கம்மா. சுந்தர்ன்ற பேஷண்ட் எந்த வார்டில் இருக்காரு? எமர்ஜென்சி வார்டில் இருக்காருமா. ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போங்கம்மா. தேங்க்ஸ். என்ன உன் மனசுல பெரிய கடவுள் நினைச்சிட்டு இருக்கியா? உன்னாலதான் இந்த உலகமே ஏங்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சர்வாதிகாரியா இருந்தவங்க எல்லாம் சர்வ நாசமா தான் போயிருக்காங்க. அதான் வரலாறு. நீ மட்டும் இதுல விதி விலக்கா என்ன? இங்க பாரு, யார வேணா பகைச்சுக்கோ, ஆனா பொண்ணுங்களை மட்டும் பகைச்சுக்காத, அப்புறம் காணாம போயிடுவ. இத நான் சொல்லல, எல்லா ஹிஸ்டரியுமே அப்படிதான் சொல்லுது. அக்கா, அங்க பாரு. பாத்தியா, இதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னேன். நீ கேட்கவே இல்ல. இப்ப பாரு, அக்காவும் இங்கதான் இருக்கா, சிவாவும் இங்கதான் இருக்காரு. இங்க பாரு, இப்பவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வா, திரும்பி போயிடலாம். ஐயோ ப்ளீஸ் அனு, நான் சுந்தர் கிட்ட ஒரு 2 நிமிஷமாவது பேசிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். சரி வா, அப்ப நேரா அவங்க கிட்ட சொல்லிட்டே போயிடலாம். வா. ஐயோ ப்ளீஸ் அனு ப்ளீஸ். அக்கா, இங்க இருக்கிற நிலைமை உனக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? ப்ளீஸ் அனு, ஏதாவது பண்ணணும். நான் சுந்தர் கிட்ட பேசியே ஆகணும். என்னக்கா, நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது. ப்ளீஸ் டி. குட் பை ஃபார் எவர் அண்ட் எவர். வேணாக்கா, ஏதாவது பிரச்சனை ஆயிடும். போயிடலாம்க்கா. ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கடி. அக்கா, அக்கா கிட்ட மாட்டி இருந்தா என்ன ஆகுறது? ப்ளீஸ் அனு ப்ளீஸ். அக்கா வாக்கா, போயிடலாம் ப்ளீஸ்க்கா. ஒரே ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஐயோ, பார்த்துட்டு போயிடலாண்டி ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை. சரி வா, வா போலாம். நீங்க இருடி. வேண்டாம் வேண்டாம். ஏன் சுந்தர் இப்படி எல்லாம் பண்ணீங்க? உங்களுக்கு தெரியாதா? இது சுத்த பைத்தியக்காரத்தனம். ஆமாங்க, காதலுக்கும் பைத்தியக்காரத்தனத்துக்கும் பெருசா வித்தியாசம் எதுவும் கிடையாதுங்க. பெரிய முட்டாள் நீங்க. முட்டாள்தனம் இல்லாத காதல் ஏதுங்க? இதுக்கு பேர் தான் முட்டாள்தனம்னா லைஃப்ல நான் முட்டாளாவே இருந்துடுறேங்க. ப்ளீஸ் சுந்தர், இதுக்கப்புறமாவது எல்லாத்தையும் மறந்துருங்க. மறக்க முடியாம தான் செத்து போலான்னு நினைச்சேங்க. பேட் லக் என்னை காப்பாத்திட்டாங்க. சுந்தர், நீங்க ரொம்ப நல்லவர். உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அது நீங்க இருந்தா மட்டும்தாங்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? எனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆக போகுது. இன்னும் ஆகலல்ல? ஆகிடும். பார்க்கலாங்க.
என்னதான் செய்யலான்னு இருக்கீங்க? உங்க மனசு மாற வரைக்கும் காத்துட்டு இருக்கலான்னு இருக்கேன். அது என்னைக்குமே மாறாது. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இப்போவே நிறைய மாறிடுச்சுங்க. அதெல்லாம் எதுவும் மாறல. மாறினதுனால தான் என்னை பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கீங்க. சரி, இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து என்ன பார்க்க வந்ததுக்கு பேர் என்ன? அது அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல தான். ஓ, நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். நீங்க என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோங்க. நான் இப்ப வந்தது இனிமே இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணக்கூடாது, என்ன மறந்துட்டு உங்க லைஃப பாருங்கன்னு சொல்லிட்டு போகதான். ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு நிச்சயம் கிடைப்பா. உங்களை தவிர வேற எந்த பொண்ணும் எனக்கு பிடிக்காது. ஏன் இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான். நான் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சிருந்தா நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என் லைஃப் ஃபுல்லா அந்த பாவம் என்ன தோர்த்துக்கிட்டே இருந்திருக்கும். நீங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சா என்னால எப்பவுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழவே முடியாது. ப்ளீஸ் அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன மாத்துறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பதிலா நீங்க கொஞ்சம் மாறலாம்ல. ஐயோ சுந்தர், உங்களுக்கு எப்படி சொன்னாதான் புரியும்? எப்படி சொன்னாலும் புரியாது. சிஸ்டர், டாக்டர் எப்போ வருவாரு? டாக்டர் வந்துட்டாரு. இப்போ நாங்க போய் அவரை பார்க்கலாமா? இப்போ ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. நீங்க பேஷண்ட் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. அக்கா அக்கா, இவரோட அப்பா அம்மா வந்துட்டாங்க அக்கா. ஐயோ வா வா சுந்தர். கிட்ட வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் நீ வா, இப்படி வா. வா அக்கா எங்கடி போற? சுந்தர், நர்ஸ் யாரும் இல்லையா? இப்பதான் போனாங்க. உனக்கு இப்போ எப்படி இருக்கு? ம், சரி, இப்போவாவது அவ யாருன்னு சொல்லுடா. அவ எங்க இருக்கா? இங்கே தான் இருக்கா. எங்கேயா? இங்க இருக்காளா? எங்க? உன்னை பார்க்க வந்திருக்காளா? அவளை நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அவ ஒளிஞ்சிட்டு இருக்கா. என் மனசுக்குள்ள. உனக்கு பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சுடா. மா, அவளும் அதாம்மா சொன்னா. போதும், இப்படியே பேசிட்டு இருக்காத. எனக்கு எரிச்சலா இருக்கு. மரியாதையா இப்ப அவ யாருன்னு சொல்லு. சொன்னா என்ன செய்வீங்க? அவளையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. அவளை உங்க முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்துறேன். அப்ப இதை அவகிட்ட சொல்லுவீங்களா? சரி, எப்ப கூட்டிட்டு வருவ? அவ ஓகேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம். என்னடா பேசுற நீ? யாருன்னு சொல்றா? நாங்க போய் பேசி சம்மதிக்க வைக்கிறோம். உங்க மருமகளை பார்க்கறதுக்கு இவ்வளவு அவசரமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா நானே அவளை கூப்பிட்டு வரேன். இவன் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி, மாத்திரை சாப்பிட்டியா? மார்னிங் எத்தனை மாத்திரை போடணும்?
ஹலோ டாக்டர். ஹலோ. ஹாய் சுந்தர். என்ன சுந்தர், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா டாக்டர், சந்தோஷமா தான் இருக்கேன். குட், அப்படிதான் இருக்கணும். ஓகே, எவ்ரிதிங் இஸ் நார்மல். சுந்தர், இனிமே இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே டாக்டர். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம் டாக்டர். தேங்க்யூ. பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. வெளியே வாங்க, எங்க அம்மா போயிட்டாங்க. என்ன, எங்க அப்பா அம்மாட்ட போட்டு கொடுத்துருவேன்னு பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க, உங்க பெர்மிஷன் இல்லாம நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். சரி அனு, வா போலாம். அனு, உன் மொபைல் நம்பர் கொஞ்சம் கூட. ஏன் நம்பரா? எதுக்கு? மீனாட்சிட்ட பேசணும்னா லேண்ட்லைனுக்கு தான் கால் பண்ண வேண்டியதா இருக்கு. திடீர்னு வேற யாரெல்லாம் எடுக்கிறாங்க. உன் நம்பர் கொடுத்தனா நான் எந்த பிரச்சனையும் இல்லாம உன் நம்பருக்கு கால் பண்ணி மீனாட்சி கிட்ட ஃப்ரீயா பேசிப்பேன்ல. இனிமே நீங்க என்கிட்ட பேசணும்னு அவசியமே இல்ல. அது சொல்லிட்டு போக தான் நான் இங்க வந்தேன். ஏ அனு, நம்பர் எல்லாம் கொடுக்காத, வா போலாம். ஓகே சரி, வாண்ணா. நான் லேண்ட்லைனுக்கே கால் பண்ணி பேசிக்கிறேன். யார் எடுத்தாலும் நான் மீனாட்சிட்டு தான் பேசணும்னு சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் சுந்தர், வேண்டாம். அப்பனா அனு நம்பர் கொடுக்க சொல்லுங்க. அனு, நம்பர் சொல்லு. வேணாமே ப்ளீஸ். சரி, நான் லேண்ட்லைனுக்கே கால் பண்ணிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. இல்ல, நான் சொல்றேன். 9446142458. ஒரு நிமிஷம், நம்பரை செக் பண்ணிக்கிறேன். ஹலோ ஹலோ, யாருங்க? இது ராங் நம்பர். நான் கேட்டது ஓன் நம்பர். 967711011027. அது ஏன் நம்பர் தான், சேவ் பண்ணிக்க. மாப்பிள்ளை இப்போ நல்லா இருக்கார்ல? நல்லா இருக்கான். சரி, நீங்க பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நிச்சயமா. வச்சிடுறேன். அப்பா, சுந்தர் மாமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சம்மந்தி இப்பதான் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. அதுக்குள்ள உனக்கு எப்படிமா தெரிஞ்சது? ஆண்டி கால் பண்ணாங்கப்பா. சரிம்மா, நீ போயிட்டு வா. ஏய் நில்லுடி. எங்கடி போற? சுந்தர் மாமாவை பார்க்க. நீ ஒண்ணு போக வேணாம். ஏன்? போக கூடாதுன்னா விட. காரணம் சொல்லுங்க. காரணம் என்னடி பெரிய காரணம்? பெத்தவன் நான் சொல்றேன், நீ போக கூடாது. ஏன் விருப்பம், நான் போவேன். பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க. ஓகே சாரி, நான் போறேன். போகாதேங்கற, உன் காதுல விழலையா? சுஜாதா, ஐஸ்வர்யா போட்டோம், அவளை விடு. முடியாதுங்க. அவ அப்பா நான் சொல்றேன், அவ போட்டும். பெத்த தாயா நானும் சொல்றேன். பொம்பளை பிள்ளையா அடக்கமா அவ வீட்லயே இருக்கட்டும். இப்பெல்லாம் இவ செய்யறது எனக்கு எதுவுமே சரியா படல. தப்பான எண்ணத்தோட பார்த்தா எல்லாம் தப்பா தான் தெரியும். இருக்கலாங்க, ஆனா ஏன் பயம் எனக்கு. இவளை முதல்ல உள்ள போ சொல்லுங்க. இவ என் பொண்ணு, எந்த தப்பும் பண்ண மாட்டா. இவ இப்ப போறதுனால எந்த குடியும் மூழ்கிடாது. ஒருவேளை மூழ்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் இருக்கேன்ல, விட மாட்டேன். ஏங்க, நானும் ஒரு பொம்பளை தாங்க. நான் வேணான்னு சொன்னா அதுல 1000 காரணங்கள் இருக்கும். அந்த காரணம்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவ போட்டோம். ஐஸ்வர்யா, நீ கிளம்புமா. அப்போ சுந்தருக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உறுதியா இருக்கீங்க, அப்படித்தானே?
சுந்தர கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ஐஸ்வர்யாவோட ஆசை. ஒரு அப்பனா பொண்ணோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது என் கடமை. சரிங்க, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் சுந்தர காதலிச்ச பொண்ணு வந்து வாழ்க்கையில பங்கு கேட்டா என்ன பண்ணுவீங்க? கொன்னு போட்டுருவேன். என் பொண்ணோட வாழ்க்கையிலயோ சந்தோஷத்திலயோ யார் குறுக்கிட்டாலும் கொன்னே போட்டுருவேன். அதெல்லாம் ஒன்று வேணாம்.